நெஞ்ச பதற வைக்கும் துயரம். கோவையில ஒரு காட்டு யானைக்கு நேர்ந்த கொடூர முடிவு. காரணம் யாரு? வெறும் 10 அடி இடைவெளிதான் அந்த கம்பீரமான உயிரை பறிச்சிருக்கு. இது விபத்தில்ல, சுத்தமான அலட்சியம். கோவை மதுக்கரை கரடிமடை பகுதியில நேற்றிரவு ஒரு மாந்தோப்புக்குள்ள உணவு தேடி நுழைஞ்சிருக்கு ஒரு ஆண் காட்டு யானை. அங்கிருந்த மின்மாற்றியை எதிர்பாராமல் அந்த யானை தள்ளியிருக்கு. அவ்வளவுதான், கனப்பொழுதுல மின்சாரம் பாய்ஞ்சு சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு இறந்து போயிருக்கு. விசாரணையில அதிர்ச்சியான உண்மை வெளிவந்திருக்கு. விதிமுறைப்படி 30 அடி மின்கம்பத்துல தரைக்கு மேல 25 அடியில இருக்க வேண்டிய மின்மாற்றி வெறும் 10 அடி உயரத்துல வைக்கப்பட்டிருக்கு. கோவை மக்கள் கேட்கிற கேள்வி இதுதான். அவ்வளவு தாழ்வா மின்மாற்றி இருந்தா 9 அடி உயரமுள்ள யானை ஈஸியா தொட்டுடாதா? ஏற்கனவே காட்டுப்பகுதிகளில் தாழ்வா இருக்கிற மின்கம்பிகளை சரி செய்ய சொல்லி வனத்துறை மின்வாரியத்துக்கு பல முறை கடிதம் அனுப்பியிருக்கு. ஆனா மின்வாரியமும் மின்மாற்றிகளை இதைவிட உயர்த்த முடியாதுன்னு கைகழுவி இருக்காங்க. இதோட விளைவு, ஒரு காட்டு ராஜா பலியாகிட்டான். அது மட்டும் இல்ல, இதே கோவையில இப்போ ஒரு குட்டி யானை தன் தாயை பிரிஞ்சு தவிச்சிட்டு இருக்கு. இயற்கையும் காட்டுயிர்களும் நம்ம அலட்சியத்தால தொடர்ந்து அழியறதுக்கு இதுவே கடைசி சம்பவமா இருக்கணும். இனியாவது வனப்பகுதிகளில் இருக்கிற மின் கட்டமைப்பு விதிகளை அரசாங்கம் முழுமையா மாற்றி அமைக்குமா? யானையின் இந்த மரணத்திற்கு மின்வாரியத்தின் அலட்சியம்தான் காரணமா? உங்க கருத்தை சொல்லுங்க. உயிர்களை காக்க உடனே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா கோவையில இனி இப்படி ஒரு துயரம் நடக்கவே கூடாது.